அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். கஷ்டம் தீர கடன் தீர இந்த தை வெள்ளிக்கிழமை நாளை எக்காரணம் கொண்டும் தவறவிடாதீங்க. 6/2/2026 தை மாதத்தின் 23ஆம் நாள் வெள்ளிக்கிழமையில தேய்பிறை பஞ்சமியும் கூடி வருது. அன்னை வராகி வழிபாட்டிற்குரிய இந்த நாளில் எனக்கு இந்த விஷயம் நடக்கவே நடக்காதுங்க, நான் எவ்வளவோ முயற்சி செய்துட்டேன், எனக்கு நடக்க மாட்டேங்கி அப்படின்னு மனநிலையில் இருப்பவங்க இன்று இரவு 8 to 9 இந்த பொருளை கையில் வச்சுட்டு நான் சொல்கிற மாதிரி வேண்டிக்கோங்க. நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி பிரச்சனை, கடன் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, குழந்தைங்க சொல் பேச்சு கேட்டு நடக்கலை, தீய செய்வினை பாதிப்புகள்னு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கேற்ற முறையான பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும், அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. சுக்கிர ஹோரை நேரம் பொதுவாக செல்வத்தையும் செல்வாக்கையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் மனதில் என்ன இருக்கோ அது நடக்கணும் அப்படின்னு இப்படி வேண்டிக்கோங்க. நேராக பூஜை அறைக்கு போங்க, ஒரு நெய் தீபத்தை ஏற்றுங்க, ஒரு வெற்றிலை, ஒரு பாக்கு, ஒரு மஞ்சள், விரலி மஞ்சள் எடுத்துக்கோங்க. அதை உங்கள் உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. அந்த வெத்தலையுடைய நுனி பகுதி, காம்பு பகுதி உங்களை பார்க்க இருக்கணும், நுனி பகுதி சாமியை பார்க்க இருக்கிற மாதிரி நீங்கள் சாமிக்கு நேராக நின்றுட்டு மனதார வேண்டிக்கோங்க. 2 உள்ளங்கைகளையும் விரித்து அது மேலே இப்போ நான் சொன்ன பொருட்களை வச்சு மனதார வேண்டிட்டு அதன் பிறகு 2 கைகளையும் ஒன்றாக கூப்புங்க. அந்த வெத்தலை கையிலே இருக்கட்டும். 2 கைகளையும் ஒன்றாக நம்ம கும்பிடுவோம், சாமி கும்பிடுவோம் இல்லையா, அதை போல் வைத்து மனதார வேண்டிக்கோங்க. நான் நினச்ச காரியம் நிச்சயமாக எனக்கு நடக்கணும், எனக்கு தேவையான விஷயங்கள் எனக்கு கிடைக்கணும், என்னுடைய தடைகள் நீங்கணும், நல்லது நடக்கணும்னு மனதார நினச்சிட்டு அதன் பிறகு அதை திறந்து ஒரு மஞ்சள் நூலால் கட்டி பூஜை அறையில் அப்படியே உங்கள் குலதெய்வத்துக்கு முன்னாடி அல்லது விநாயகர் பெருமான் படத்துக்கு முன்னாடி, இல்லை வராகி அன்னையின் படம் அல்லது சிலை இருந்தால் அதற்கு முன்னாடி வச்சுருங்க. மறுநாள் காலை எடுத்து அதை கொண்டு போய் ஏதாவது விருட்சத்தில் கட்டிட்டு வந்துடுங்க, இல்லை விருட்சத்துக்கு அடியில் போட்டுட்டு வந்துடுங்க. இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை இன்று சுக்கிரஹோரை நேரமான இரவு 8 to 9 தவறாமல் செய்யுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் தான். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு. ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர, ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர. மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.